ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோ த வே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால் ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த பொருணை அருங்காட்சியகம் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நம்ம வந்து தென் தமிழகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து ஆதிச்சநல்லூர், சிவகலை, அப்புறமேட்டு வந்து கொற்கை, இதில் வந்து அகழாய்வு நடத்தி அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்லாம் வந்து இங்கே வந்து தனித்தனியாக வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறது வந்து மக்கள் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி வரணும், எப்படிலாம் நம்ம எப்படி வந்து பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து எப்படி நம்ம வந்து எப்படி செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போனா தாங்க நம்மளுடைய அதாவது இரும்பு நாகரிகம் அப்படின்றது வந்து இந்த தென் தமிழகத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக வந்து காட்டியிருக்காங்க. அந்த சிவகலையில் வந்து ஃபுல்லாமே வந்து இரும்பு வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து வேறு என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ டிக்கெட் கவுண்டரில் சின்ன ஆளுகள் வந்து 10 ரூபாயும், பெரிய ஆளுகள் வந்து 20 ரூபாயும், நம்ம கொண்டு வந்திருக்க வீடியோ கேமராக்கு வந்து 100 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட யாராவது வயசானவங்க இல்லை கர்ப்பிணி பெண்கள் யாராவது வந்தால் இந்த மாதிரி வந்து நம்ம மின்சாரவான எடுத்து இலவசமாகவே இது வந்து சுற்றி பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, இங்க இந்த அகலவரைச்சில் எடுத்த அந்த ஈமத்தாழி மாதிரி இங்க வந்து டஸ்ட்பின் கூட செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம இப்ப உள்ள என்ட்ரானோட பாத்தீங்கன்னா நம்ம வந்து வரவேற்க வந்து சிவகலை. ஆமாங்க, சிவகலை அகலவராய்ச்சியில என்னென்ன பொருள்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அந்த பொருள்கள் தான் இங்க வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம இரும்பு காலம் வந்து தொடங்கியதே இங்க இருந்துதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பறைசாச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இரும்புலாம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பழக்கத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இரும்புகள், நிறைய வந்து அந்த அந்த காலத்துல வந்து மக்கள் பயன்பட்ட பொருள்கள் வந்து இங்க வந்து ரொம்ப அழகா வந்து காட்டியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மக்களும் ரொம்ப ஆர்வத்தோட இங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இது என்ன இதுன்னு கேட்டு கேட்டு பாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து நமக்கே ரொம்ப பூரிப்பா தாங்க இருக்கு. இந்த வரைபடம் பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலி அப்படின்றது மாதிரி தனித்தனியா வந்து ரொம்ப சூப்பரா தெளிவா நம்ம காட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஆட்சிப்படியில இருந்து ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் வந்து இந்த கொற்கையை வந்து கொஞ்சம் ரெட் மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் அவங்க அகலாயிருச்சு நினைச்சோம் அதெல்லாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பேனர்ல அவங்க வந்து அதாவது அந்த கற்கால மனிதர்கள் வந்து எப்படி அந்த பாறைகளை உடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து நமக்கு ஒரு கேம் மாதிரி போட்டு காட்டிருக்காங்க. நம்ம அதுல போய் விளாண்டு பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த அந்த கூர்மணியான கற்கள், அந்த கத்திகள் எல்லாம் வந்து எப்படி ஆயுதமா யூஸ் பண்ணாங்க அதுக்கும் வந்து ஒரு கேம் வச்சிருக்காங்க. ஸோ இதுவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிவகலையுடைய அந்த மாதிரி இது மாதிரி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி தான் வந்து அந்த மண்ணுக்குள்ள வந்து புதஞ்சு வந்து இருந்துச்சான். ஸோ இதை மாதிரி இவ்வளவு ஆழம் அவங்க தோண்டி எடுத்துறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2Dயாவும் வந்து வீடியோ வந்து போட்டு வந்து காமிக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலா வீடியோக்கு அந்த 2D இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து காசு எதுவுமே கிடையாது. அடுத்தது அப்படியே நம்ம உள்ள என்ட்ரானு வச்சுக்கலாம். அது கேலரி 2குள்ள போயிட்டோம். சிவகலையுடைய கேலரி 2. இங்கதான் வந்து இரும்பு கற்காலம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சூப்பரா நமக்கு தெளிவா வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளேயே நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது.
ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து இரும்பு உருக்குற அந்த சிமிடியாக்கம். ஸோ இதுக்குள்ளதான் வந்து எல்லாம் இரும்பையா போட்டு அவங்க வந்து உருக்குவாங்களாம். ஸோ உருக்கி அவங்க அந்த இரும்பு உருகி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய வந்து கத்தியோ கோடாரி ஸோ அந்த மாதிரி பொருள்லாம் வந்து செஞ்சுக்குவாங்களாம். இப்படி மாதிரி இதை முடிக்கிறதுக்கே கண்டிப்பா உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் ஆயிரும். ஸோ இப்படியே நீங்க வந்து கொஞ்சம் டயர்டா இருங்க. இப்படி நீங்க வெளியில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கேண்டீன், நல்ல கிராமத்து பாணியிலே ஒரு கேண்டீன் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இங்க வந்து நல்ல பாசி பயிறு, நமக்கு வேண்டிய அந்த லெமன் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நமக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. நாங்க வந்து இன்னைக்கு வந்து எங்க என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுதானிய பாயசம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பாயசம் தான் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம ரேட்டும் ரொம்ப கம்மியா தாங்க இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் காட்சிக்கூடம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க இப்போ உள்ள போக போகிறோம். ஸோ இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேலரியாக தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு பில்டிங்காக தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ சிவகலைக்கு தனியாக,
திரும்ப வந்து ஆதிச்சநல்லூர் தனியாக இதே பேர் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் அந்த கலைக்கூடத்து தான் உள்ள போக போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் கலைக்கூடம். அந்த பில்டிங்கு ஆக்சுவலாக ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் பில்டிங் தான். முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இதே மாதிரி ஒரு மாதிரி வந்து ஒன்று வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த சுடுமண்ணில் அந்த சுடுமண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதில் சில குறியீடுகளை வச்சு அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களுடைய கனெக்ஷன் வந்து வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த குறியீடுகள்லாம் இங்கே வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதோட ஒரு சாம்பிள் தான் இங்கே வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க. வாழிடம் அப்படிங்களா, இதெல்லாம் எல்லாமே வந்து அந்த காலத்திலே வந்து இந்த மாதிரி பொருட்கள் சுடுமண்ணிலே வந்து செஞ்சு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அந்த மண்ணில் ஐ மீன் அந்த ஆதிச்சநல்லூரில் வந்து கிடைச்ச ஒரு பொருட்கள் தான் இது எல்லாமே. ஒரு வரைபடம் ஆக்சுவலாக இங்கே இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அகழாய்வு வந்து நடந்துருக்கு. ஸோ அங்கேருந்து கலெக்ட் பண்ண பொருட்கள் தான் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட வரைபடத்தையே வந்து இவங்க வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க நமக்காக. பார்த்தீங்களா, இது வந்து ஆதிச்சநல்லூர் அந்த அந்த இது நடந்துட்டு பார்த்தீங்களா, அந்த ஆராய்ச்சி நடந்துட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் இது. ஸோ இதோட ஒரிஜினல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் மியூசியத்தில் வந்து இதோட ஒரிஜினல் வந்து வச்சுருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுதாங்க அந்த ஆதிச்சநல்லூர் அவங்களோட வரைபடம் மாதிரி எங்கேயே வந்து செஞ்சு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படுகையில் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருள்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் தான் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி இங்கே இப்போ அவங்க காமிச்சு பார்த்தீங்களா, இந்த பொருள்கள்லாம் வந்து இங்கே இருந்தால் வந்து எடுத்துக்காங்க. இது வந்து அந்த ப்ளூ கலர் போது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து தாமிரபரணியோட ஆட்சி படுகை. இதெல்லாம் வந்து அந்த மணல் திட்டுகள். ஸோ அப்படியே வந்து நம்ம இப்போ வெளில முடிச்சுட்டு அப்படியே உள்ள போன வச்சுக்கலாம் மேலே போகுது. இதே மாதிரி ஒவ்வொரு பில்டிங்குமே வந்து செப்பரேட் கீழே வச்சுருக்காங்க, மேலேயும் வச்சுருக்காங்க. ஸோ மேலேயே வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்காங்க போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் மேலே ஏறி வந்து வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து இப்போ கீழே கலக்கிறது. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பூந்தொட்டி அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து பூந்தொட்டி வந்து கிடையாதுங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக பைப் லைனா அந்த சுடுமண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பைப் லைன் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஸோ அதோட மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இருந்தால் வந்து எடுத்துக்காங்களாமா, வரைபடத்தில் காட்டிடுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து எடுத்து தான் அதில் வச்சுருக்காங்க. ஸோ பானை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்போல்லாம் வந்து எந்த டிசைனர் எந்த இதுகளும் வந்து செஞ்சாங்க, எப்படி வச்சுருக்காங்க அவ்வளோ அழகா. நம்மளுடைய மண்ணில் வந்து இந்த மாதிரி படிமங்கள்லாம் வந்து குறைஞ்சி அதை எடுத்து அது நம்ம பார்க்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே இது கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கலர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த பானை ஓட்டில். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஆப்ஜெக்ட்ஸ். இது எல்லாமே வந்து இரும்பு துகள்கள் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கருவிகள் ஐ மீன் ஆயுதமாக வந்து யூஸ் பண்ண பொருள்கள் தாங்க. இது எப்படி வச்சுக்காம ஒரு கல்லை வந்து அவங்க எப்படி ரவுண்ட் ஷேப்லாம் வந்து அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து எப்படி அவங்க வந்து இதை வந்து ஆயுதமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லுவோம்ல செதுக்கல் அந்த மாதிரி ஒரு கல்லாம் இது வந்து இதெல்லாம் வந்து தேய்க்கிற கல்லாங்க. எப்படி தேய்ச்சி அது ஒரு ஷேப் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூர்மையான கற்கள் இதெல்லாம். ஸோ அம்மிக்கல், அந்த காலத்தில் உள்ள அம்மிக்கல். இது வந்து அந்த அம்மி குழவி. எல்லாமே டேமேஜாக இருக்குது. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் வந்து எடுத்து பாதுகாத்து நமக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த இடிக்கிற கல்லாங்க.
இது எல்லாமே வந்து நம்ம உரல போட்டு இடிப்போம்ல அதுக்குள்ள அதே மாதிரி கல்லுகள் பார்த்தீங்களா ஜாயிண்ட் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த ஜாயிண்ட் வருன்றதா அந்த மண் எடுத்து இவங்களே வந்து அந்த ஜாயிண்ட் போட்டு அந்த ஹோல் எல்லாமே போட்டு அந்த ஓடு ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்காக இவங்களே வந்து கையிலேயே வந்து எல்லாமே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற அந்த மண் பாட்டல் பொருட்கள் இருக்குல்ல அதோட துகள்கள் தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு எதுவுமே ஃபுல்லாக கிடைக்கல போல. ஸோ இதுலேயுமே வந்து ஆனால் வந்து ஒரு சில பாலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது அதை விட்டு போனீங்கன்னா அடுத்த ஒரு பில்டிங்கில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மெயின் பில்டிங்கில் ஒரே பில்டிங்கில் இன்னொரு செப்பரேட் ரூமு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இரும்பு அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இரும்பு வாள்கள் அதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த வாள் எப்படி இருக்கு பாருங்க, எப்படி துருபிடிச்சு இது அருவாள். இதுவுமே வந்து அந்த மண்ணில இருந்து கிடைச்சுதான் சொல்றாங்க. ஆனா இதோட ஃபுல்லான இது வந்து இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணி யாருக்கும் தெரியல. ஆனா இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மேல தொங்கப்பட இருந்த ஹேங்கிங் லைட்ஸ் அந்த தொங்கு அந்த விளக்குகளாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து உண்மையா யூஸ் பண்ணிட்டு என்னன்னு அந்த மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். பார்த்தீங்களா இங்க உள்ள வாள்கள் எல்லாமே வந்து இதுல வந்து எதுவுமே வந்து கலக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 98% வந்து ரொம்ப உறுதியோட இருந்ததாகவும் வந்து இங்க அப்படியே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நான் காட்டுற மாதிரி அந்த போர்டை இது எல்லாமே வாள் கத்தி அந்த மாதிரி போன்ற ஆயுதங்கள்லாம் இருக்கு. இதுல வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து 98% எல்லாமே வந்து இரும்பு தாங்க சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலா மிக்சிங் வந்து 4% என்னவோ துத்தநாகம் சேர்த்துக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து ஆராய்ச்சியில முடிவு வந்து இப்படிதான் தெரிஞ்சிருக்கு. இது முழுக்க முழுக்க எல்லாமே இரும்புலேயே செஞ்சு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனால வந்து துருப்பிடிக்கிறது இவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. டெய்லி யூசேஜ் அந்த கத்தி ரூமுக்குள்ள போகிற மாட்டேங்குது. இந்த ரூம்ல உள்ளது இன்னும் ரொம்பவே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஹெவி மெட்டீரியல்ஸ்லாம் உள்ள இருக்குது. உள்ள போய் நம்ம என்னன்றது பார்ப்போம். இங்க பாருங்க, ஆக்சுவலா எனக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த காலத்துல எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. சரி இது வந்து டேபிள் டெக்கர் மாதிரி தாங்க தெரியுது. ஆக்சுவலா மேலே வந்து ஏதாச்சும் சுற்றி விடுவாங்க நம்ம டேபிள்லாம் போக மாட்டீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இது. இது பார்த்தீங்களா இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு சின்ன அந்த மேல உள்ளதுல சின்ன டெக்கரேட் பண்ணிருக்காங்க மாதிரி ஒரு சின்ன பேர்டா இருக்கட்டும். இவங்க அந்த காலத்துல எப்படி இப்படி பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா தாங்க இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து ஒரு டேபிள் டெக்கர் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம டைனிங் டேபிள் அப்போ பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ள பொருள் மாதிரி தான் இருக்குது. இது பாருங்க, இதுதான் கோயில் உள்ள மணி மாதிரி இருக்கு.
வந்து என்னது வந்து ஃபில்ட்ராமா. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா நம்ம இப்போ வந்து துணியை யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா காட்டன்ல, இது வந்து அதே மாதிரி அந்த காலத்துல வந்து செம்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செப்பு பொருளாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் போடுற காப்புங்க, அந்த தண்டை தண்டை காலெல்லாம் போடுவாங்கல்ல அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலில் போடுற தண்டை இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மாடு கட்டி விட்டுருப்பாங்களா இல்லை என்னன்னு தெரியல, மனுஷங்க தான் கட்டி விடுவாங்கன்னு தெரியல. வாங்க எவ்வளோ தடிமனாக இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து நல்ல ஒரு வெயிட்டாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து ஈமத்தாரிகளுக்கு அந்த உள்ள இறந்தவங்களாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஈம காரியங்களுக்குள்ள பொருள்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அந்த மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள்கள் தான் இது எல்லாமே. இது எல்லாமே வந்து ஈம காரியங்கள் தாங்க. இரவு இது யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா அந்த பொருள்கள் தாங்க. ஈம சடங்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதுக்குண்டான பொருள்கள். இது எல்லாமே வந்து முதுமக்களுடைய தாலி அப்படின்னு சொல்றாங்க. முதுமக்களுடைய தாலியமா அந்த ஈமத்தாளிகள் இறந்தவங்க எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த இதுதான் இது. வந்து ஈம சடங்கு செய்யறாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்டான வந்து பானையை வந்து செஞ்சு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு வகையான மனையாங்க, இது வந்து ஒரு வகையான டிசைனா இருக்கு. அப்புறமேட்டு இது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வகையான டிசைனா இருக்குது. ஸோ ஈம சடங்குக்கு அது பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான பொருள் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஈம சடங்குல தான். வந்து வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ண வந்து பொருட்கள். இந்த கல் பார்த்தீங்களா இப்படி ரவுண்டாக இருக்குன்னு, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ஆத்தங்கரையிலேயே அந்த மாதிரி வந்து எடுப்பாங்கம்மா. அந்த ஆற்றுல வந்து தேங்கி பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுக்கப்பட்ட கல்கள் வந்து. ஸோ இது வந்து ஒரேகான கல் தான் வந்து. இது வந்து கொஞ்சம் இவங்களே வந்து பாலிஷ் பண்ணி வச்சிருப்பாங்களாமா. இவங்களே வந்து கல்லில் தேய்ச்சி இதில் வந்து நம்ம இப்போ அணிகிறதுல கோல்டு அந்த காலத்தில் இந்த மாதிரி பொருள்கள் வந்து அவங்க வந்து அணிவிச்சிருக்காங்க. ஸோ தாயத்து அந்த மாதிரி இது எல்லாமே அணிகலன்கள் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பொருள்கள். இப்போ பார்த்தீங்களா இரும்பு எவ்வளோ இரும்பு யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அவங்களோட எல்லாமே வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணிருக்காங்க. அகப்பை அந்த காலத்தில் எப்படி பாருங்க, இரும்புலேயே வந்து அகப்பையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதோட பிசுறு தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, அதுலேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இருக்குது. பார்த்தீங்களா மோதிரம், இது இப்படி மோதிரத்துல இப்படி சிம்பிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மணி, காப்பர் பெல், இது வந்து ஆக்சுவலாக வந்து யானை தந்தமாமா. இது வந்து யானை தந்தத்தில் இதில் வந்து யானை பொருள்லாம் இது. இதில் எல்லாமே சங்கில் செஞ்ச பொருள்கள்.
இது இருக்குறீங்களா போன்ல வந்து செஞ்ச பொருள்லாம் இந்த போனே வந்து அவங்க விட்டுருக்கல, அதாவது விலங்குடைய போன் அந்த மாதிரிலாம் எடுத்து அப்படியே அதையும் வந்து எடுத்து டூல்ஸாக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து போன் தாங்க. இது வந்து சுடுமண்ணில் வச்சது. ஸோ இதில் வந்து அவங்க போட்டுக்க அந்த இது அணிகலன்கள். இது எல்லாமே வந்து ஆடி மணிகளாம். கிளாஸ் பீட்ஸ் இதுல வந்து கிளாஸ்லயே வச்சிருக்கோமா, கிளாஸ்ல இப்படி கலர் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து பவள மணிகளாங்க, அரிய கல்மணிகள். இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள். அந்த காலத்துல எப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே இங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பஸ் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினாலும் சரி, இல்லைனா வந்து நீங்கள் கேடிசி நகர் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சமாதானபுரம் இங்கெல்லாம் வந்து இறங்குனீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து ஸ்பெஷல் பஸ்ஸே வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பொருணை அப்படின்னு சொன்னாலே வந்து இங்கே பொருணை இறங்காச்சிகம் அப்படின்னு சொன்னாலே வந்து இங்கே வந்து இவங்க இறக்கி விட்டுருவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள், இந்த இடம் வந்து ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக, ரெண்டாவது வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப வந்து விளாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளேஸாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து நம்மளுடைய கற்காலத்துக்கே வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும். நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து எப்படிலாம் வந்து வாழ்ந்துருக்காங்க, அவங்க வந்து எந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி.